தற்போதைய அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிவாசிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜர் நகர், SKL நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 40க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகம். வணக்கம் சண்முகம், இது தொடர்பான விரிவான தகவல். தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக டெட்வா புயலின் உருவாகி கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமலைவாசல் ஊராட்சி உட்பட்ட காமராஜர் நகர், SKL நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 40 குடும்பங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் 5 நாட்களாக அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் பள்ளி மாணவர்கள் அந்த சாலையை கடந்து மழைநீரை கடந்து வருவதற்கு மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள முதியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் இந்த மழை நீர் வீடுகளை சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முகம். இது பார்த்தீங்கன்னா கடல் ஆறு உள்ள ஒரு ஏரியா தான் இது. இங்கே எப்போவுமே வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுது. மழை பெஞ்சா இடுப்பு அளவுக்கு தண்ணி வருது. இது எவ்வளோ மனுவெல்லாம் கொடுத்துட்டாங்க, இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ தான் ஜெல்லி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது வீட்டுக்குள்ளெல்லாம் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா பாம்பு உள்ளே வந்துடுது. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ரொம்ப நீஞ்சி போகிற அளவுக்கு இருக்குது. இது பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது. இங்கே பக்கத்துலேயே மெயின் ரோடு. இதுக்கு என்னன்னாக்கா ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வடிகால் அமைச்சு இந்த குறைகளை கவர்மெண்ட்டு இதை சரி செய்யணும். மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை வீட்டில் வயசானவங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு அர்ஜென்ட்னாக்கா ஆம்புலன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு கேஸ் வர்றதுக்கோ எதுக்குமே வர மாட்டேங்குது. அவங்க ஸ்கூல் பஸ்ஸெலாம் அந்த சைடு வர்றதே இல்லை. பசங்களை தூக்கிட்டு போயிட்டு தான் பேரண்ட்ஸ் விடுறாங்க. இதை மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க.